ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரோமோ அண்ட் லைவ்ல நடந்த விஷயங்கள். இந்த ஸ்கூல் டாஸ்க்குக்காக எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நடந்த சில நிமிஷங்கள் அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இந்த 3 ப்ரோமோவில் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ இந்த ஸ்கூல் டாஸ்க் ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி ப்ரோமோ. அதுக்கடுத்து வந்த 2 ப்ரோமோவும் பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ டாஸ்க் இருக்குது, அந்த டாஸ்க்கை வச்சு தான் அடுத்தடுத்து ப்ரோமோ வரும்னு பார்த்தாக்கா இந்த முக்கோண காதல் வச்சு 2 ப்ரோமோ வந்திருக்கு. ஏன் பிக் பாஸ் வேற எந்த ப்ரோமோவும் வரலையா? அந்த டாஸ்க்ல எதுவுமே நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே நடக்கலையா? அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்கு. அதாவது ஸ்கூல் டாஸ்க்கை வச்சு நீங்க ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தாக்கா இந்த உதவக்காரங்களுடைய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்கீங்களே. சரி, என்ன பண்றது, நம்மளுடைய வேலை இதுதான். என்ன ப்ரோமோ ரிலீஸ் பண்றாங்களோ அதை வச்சு நம்ம ஒரு அனலைஸ் பண்றது தான். செகண்ட் ப்ரோமோ பத்தி ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், காலையிலேயே வீடியோ போட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. செகண்ட் ப்ரோமோலே கம்யூனிட்டி சொல்லியிருப்பாப்ல, நான் உங்ககிட்ட பேசாம இருக்கும் என்னால் முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்ல. பார்வதியும் சொல்லுவாங்க அவங்களுடைய ஃபீலிங்ஸ், டே நீ ஃப்ரெண்ட் இல்லடா, ஃப்ரெண்டுக்கு மேல ஒரு ஸ்டெப்புடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 2 பேருக்குமே நல்லா புரிஞ்சிச்சு. என்னன்னாக்கா இது சம மேட்ரு, இதை வச்சே தான் நம்ம ஓட்டணும். அரோராக்கு பாத்தீங்கன்னா வேற எந்த கேம் பிளானும் இல்ல. பார்வதியால் இது இல்லைன்னா கூட வாய்ஸ் ஆர்டர்ல அவங்க போயிச்சுக்குவாங்க. ஆனா அரோராக்கு அந்த நிலைமை இல்லை. அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா இப்போ கமருதீனுடைய விஷயம் தான் பெரிய விஷயமே. அந்த விஷயத்த வச்சுதான் பாத்தீங்கன்னா இதுக்கு வரப்போற நாட்கள் தான் ஓட்டி ஆகணும். ஒருத்தர் உங்ககிட்ட டைரக்டா சொல்றாங்க எனக்கு அவன் மேல ஃபீலிங் இருக்கு, நீ ஒதுங்க அப்படின்ற மாதிரி பார்வதி சொன்னா கூட அரோரா அதை விடுறது கிடையாது. நீ நாடி சொல்றது நான் நாடி கேட்கறது அப்படின்ற மாதிரி 2 பேருக்குள்ள பாத்தீங்கன்னா சக்காலத்தி சண்டை போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய சண்டை வர வரைக்கும் இந்த பிரச்சனை முடிய போறதே கிடையாது. பாஸுக்கு இவங்க 2 பேருமே ஒரு குடும்ப சண்டை போட்டாதான் அவருக்கு திருப்தி ஆகும். அது வரைக்கும் இவங்க 2 பேருமே நாமினேட் ஆனா கூட வெளியே அனுப்ப போறது இல்லை. எவ்வளவு பெரிய பிளேயரா வந்தாலும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு திவ்யாவோ அரோரா வந்தாக்கா அரோரா தான் வச்சுக்கோங்க, திவ்யாவை அனுப்பிச்சிடுவாங்க. இவ்வளவு நாள் வச்சு இந்த ரிசல்ட் அவங்களுக்கு வேணும் இல்லையா? இவ்வளவு நாள் சும்மா சம்பளம் கொடுத்துட்டோம், சும்மா சம்பளம் கொடுத்துட்டு அனுப்ப முடியுமா? அவங்க கிட்ட இருந்து எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்கணும் இல்ல, எதனா ஒரு கண்டென்ட் வாங்கணும் இல்லையா? அந்த கண்டென்ட் வாங்குற வரைக்கும் சும்மா விட மாட்டாங்க. வாங்கிட்ட பிறகு உடனே அனுப்பிச்சிடுவாங்க அரோராவை. பார்வதியும் சும்மா இல்லைங்க, கமருதீன் மேல ஒரு அஃபெக்ஷன் வந்த மாதிரி நடிக்கிறாளா இல்ல உண்மையிலேயே அவளுக்கு அஃபெக்ஷன் வந்துச்சுன்னே தெரியல. கமருதீன் மேல லவ் கண்டென்ட் கொடுத்துட்டா இந்த வீட்டுல இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அரோராக்கு அந்த அவசியம் இருக்கு, கண்டென்ட் கொடுத்தாதான் அவசியம். ஆனா பார்வதிக்கு அந்த அவசியம் கிடையாது. ஏன் இந்த பார்வதி கமருதீன் மேல அவ்வளவு ஃபீலிங்கா இருக்கிறான்னு தெரியல. அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் பார்த்தாக்க உண்மையா தான் இருக்கும் போல தோணுது. அந்த அளவுக்கு உண்மையிலே நடிக்கிறாளான்னு எனக்கு தெரியல. மக்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, பார்வதி நடிக்கிறாளா இல்ல கமருதீன் மேல உண்மையிலே லவ் பண்றாளா அப்படின்ற மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. லவ் மீன்ஸ்னா ஃப்ரெண்டுக்கு மேல, ஃப்ரெண்ட் லவ் கிடையாது, ஃப்ரெண்டுக்கு மேல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லைவ்ல இன்னும் ஒஸ்டா பண்ணிருக்கிறாங்க. பார்வதி கமருதீன் கண்ணத்தை கிள்றது என்னவோ, அவனவோ கட்டி பிடிக்கிறது என்னவோ. பார்வதியும் சரி கமருதீனும் சரி அரோராவை வெறுப்பேற்றுறாங்களா இல்ல பார்வதி அரோராவை வெறுப்பேற்றுறாளா தெரியல. போன வாரம் எல்லாம் கமருதீனும் அரோராவும் பார்வதியை சேர்ந்து வெறுப்பேற்றிருந்தாங்க, கட்டுப்பிடிச்சிக்கின்னு ஒரே அம்பலம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் பார்வதியும் கமருதீனும் சேர்ந்து அரோராவை வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. இந்த வெக்கங்கட்ட மனுஷனுக்கு, அதாவது கமருதீனுக்கு கொஞ்சமாவது எதனா சென்ஸ் இருக்கணும். என்னடா இது, போன வாரம் அவகிட்ட இருந்தோம், இந்த வாரம் இவகிட்ட இருக்கிறோம், மக்கள் நம்மளை என்ன நினைப்பாங்க, எதனா ஒரு சென்ஸ் இருக்கா, ஒரு புத்தி இருக்கா? என்னடா எதனா இதெல்லாம் ஒரு சென்சிட்டிவான விஷயம். மக்கள்லாம் நம்மளை என்ன நினைப்பாங்கன்ற எண்ணம் கூட இல்லை. நீ எதுக்கோசம் இந்த வீட்டுக்கு வந்த? பணம் சம்பாதிக்கணும், அடுத்த லெவலுக்கு நீ மூவ் ஆகணும், படத்துல நடிக்கணும், இதுக்கோசம் தானே இந்த வீட்டுக்கு வந்த. இவங்க கூட சஸ்டைன் ஆகணுன்றதுக்கோசம் இந்த லவ் மேட்டர்லாம் எடுக்கிறாங்க. கண்டென்ட் பெரிய விஷயம் ஆக்குன்றதுக்கோசம் பிக் பாஸ் ரொம்ப முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி பார்வதியும் சரி சும்மா இல்லைங்க, உக்காந்து புலம்பினே இருக்கிறா, எல்லார்கிட்டையும் புலம்பின்னுங்கிறா. கமருதீன் கிட்ட எனக்கு ஃபீலிங் இருக்கு, கமருதீன் கிட்ட ஃபீலிங் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையுமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கிறா. அதாவது நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனை ஆனாக்கா எல்லாரையும் இழுத்துக்கிறது. நான் அன்னைக்கு சொன்னல, நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னல அப்படின்ற மாதிரி. இதுல வர ரொம்ப மாட்ட போது 2 பேரும் தான், அமித் பார்கவும் வினோத்தும் தான். வினோத் கிட்ட காலையில உட்காந்து புலம்பிந்தா, வினோத் கரெக்டா சொல்றப்பல, பார்வதி இன்னும் 1.5 மாசம் இருக்குது, வெளியே போய் பண்ணுங்களேன், இங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, இங்க கேம் விளையாட தானே வந்தீங்க, கேம் விளையாடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. அதுக்கு உடனே பார்வதி டிஃபென்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்வதிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பார்வதி என்ன நினைக்கிறாங்களோ அதை சொன்னாதான் உட்காந்து பேசுவா. இல்லைன்னு வச்சுங்களேன் அவ ஏஞ்சி போயிடுவா. அரோரா அழுகுற வரைக்கும் விட மாட்டா, கந்தல் ஆகிற வரைக்கும் விட மாட்டா. பார்வதி பாருங்க, அவளை நாசம் பண்றாளா இல்லையா பாருங்க. அவளை துரத்தி அடிக்க போறா. இதுதான் நடக்க போகுது. அதுக்கு அடுத்தது இன்னொரு காதல் கர்மாந்திரம் பார்க்க வேண்டியதா இருக்குது. எஃப்ஜேவும் வியானாவும் இவங்க 2 பேர் அடிக்கிற லூட்டியன் தாசியாயினே இருக்குது. அவன் ரொம்ப மூவ் பண்றான். அதாவது தொட்டு பேசுறதுக்கோசம் எஃப்ஜே மூவ் பண்றான். ஆனா வியானா பாத்தீங்கன்னா தொட்டுலாம் பேசாத, கொஞ்சம் தொலைவா இருன்ற மாதிரி அவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறான். ஆனா எஃப்ஜேக்கு அந்த பழக்கம் இல்லைல்ல. அதாவது கட்டி பிடிக்கணும், கண்ணத்தை கிள்ளணும்,
அவ தோல் மேலே சாஞ்சிக்கணும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தலை கோதணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எஃப்ஜேக்கு வந்து பழக்கப்பட்ட விஷயம். அது வந்து வியன்னா மேலே பண்ணணும்னு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மென்டாலிட்டியில் அவன் பழகுறான். அவன் அந்த மாதிரி எதனா பண்ணனாக்கா வியன்னா உடனே கேமரா பார்ப்பா, கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், உடனே சைலண்ட் ஆகிடுவா, நீ இங்கிருந்து கிளம்பு அப்படின்னுடுவா. அந்த மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் அடிக்கிற லூட்டியும் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. எங்கே போய் நிறுத்த போகுதுன்னு தெரியல. பிக் பாஸ் ஸ்டார்டிங்கில் வியானா என்னென்ன சொன்னாங்க தெரியுங்களா? நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், எல்லாரையும் நான் அண்ணா தான் சொல்லுவேன், எனக்கு எல்லாரும் அண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தவா இப்போ வந்து எஃப்ஜே பின்னாடி சுற்றிட்டு இருக்கா. வியானாக்கு வந்து என்னன்னாக்கா, நம்ம போய் எஃப்ஜே பின்னாடி சுற்றக்கூடாது, எஃப்ஜே தான் நம்ம பின்னாடி சுற்றணும் அப்படின்ற மென்டாலிட்டியில் அவனை ஒரு பொம்மலாட்டமாக ஆக்கலாம் அப்படின்னு பார்க்குறா. எஃப்ஜே வந்து ஒரு கேடி, கில்லாலங்கடி கேடி. அவன் வந்து எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அவனெல்லாம் வந்து நீங்க பொம்மலாட்டமெல்லாம் ஆக்க முடியாது. அவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா தப்பா சொல்லல, அவன் வந்து பிளானிங்கே வேறங்க. அவனுடைய எய்ம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னாக்கா அவனுடைய டிபார்ட்மெண்ட்ல அவன் சாதிக்கணுன்ற மெயின்ல வந்து ஃபோக்கஸா இருக்கிறான். அது வந்து தப்பே சொல்லல. ஆனா சைட் பை சைட்ல இவங்களையும் போட்டு வாங்குறான். ஃபர்ஸ்ட் வந்து வியானா வந்து தான் எஃப்ஜே கிட்ட வந்து வழிய ஆரம்பிச்சான். அதுக்கப்புறமா தான் இவன் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சான். இந்த கர்மாந்திர பிடிச்ச காதல் வேலைங்கெல்லாம் விட்டுட்டு கேம்ல கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னாக்கா கொஞ்சமாவது நாள் தள்ளலாம், கொஞ்சமாவது மக்கள் மனசுல இடம் பிடிக்கலாம். இப்படிலாம் விளையாடிட்டு வெளியே போனீங்கன்னா உங்களெல்லாம் மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பும் இருக்காது. இப்போ இந்த மாதிரி எல்லாம் இவங்க விளையாடுறதுனால நல்லா விளையாடுறவங்களாம் கூட வெளியே போயிடுறாங்க. பிக் பாஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி விளையாடுறதுனால இவங்ககிட்ட எதனா கண்டென்ட் வரும்ன்றதுக்கோசம் இவங்களெல்லாம் வச்சுனே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன நடக்குது, நல்லா விளையாடுற பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, கடைசியில் இவங்களை வந்து டாப் 5க்கு கொண்டு போயிடுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அரோராலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ரேஞ்சுக்கு கொண்டு போவாங்கன்னு தெரியல. இந்த வாரமே பார்த்தீங்கன்னாக்கா பார்வதிக்கும் அரோராவுக்கும் ஒரு பெரிய சண்டை வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா அரோராவை அந்த வாரம் கூட அனுப்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு தேவையான கண்டென்ட் வந்துச்சு, அது வரைக்கும் போதும், கீழே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ மக்களே, இதுதான் லைவ்ல போயிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாஸ்க் கோசம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்காங்க, ஒரு இன்வால்மெண்ட்டோட ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எல்லா ஆம்பளை பசங்களும் தாடிலாம் எடுத்துட்டு சின்ன பசங்க மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. இதுல வந்து விக்கெட் விக்ரம் வந்து இன்னும் ஃபன்னியா இருக்கிறாப்ல, மீசெல்லாம் சின்னது பண்ணிட்டு ஏதோ ஒரு குட்டியான மாதிரி, யாராவது பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டா அழகா இருக்குது. குட்டியான கூட நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி தான் விக்கெட் விக்ரமுடைய ஃபேஸும் அந்த மாதிரி தான் இருக்கு, சின்ன குட்டியான மாதிரி நல்லா அழகா அந்த மீசெல்லாம் எடுத்துட்டு சூப்பரா இருக்கிறாப்ல. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோக்கஸ்டா இருக்கிறாங்க. இதை எந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டு போவாங்க இந்த டாஸ்க்கு அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். இதில் வேறு இந்த டீச்சர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக் பாஸ் வந்து புது ரூல்ஸ் கொடுத்துருக்காரு. பசங்களெல்லாம் அடிக்கூடாது, திட்டக்கூடாது, மிரட்டக்கூடாதான். அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கூலாக இது. எந்த பசங்களையும் திட்டக்கூடாது, எந்த பசங்களையும் அடிக்கக்கூடாது, எந்த பசங்களையும் முறைக்கக்கூடாது, பனிஷ்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரிலாம் இருந்தாக்கா எந்த பசங்க அமங்கலம் பண்ணாமல் இருக்கும். பிக் பாஸே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக் பாஸ் வீடு ஒரு ரணகலமாகும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, எல்லாம் அமங்கலம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்கூல் டாஸ்க்கு ரொம்ப ஹெவியாக ஈகராக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி கொண்டு போவாங்க, எவ்வளோ சந்தோஷமாக கொண்டு போவாங்க பார்க்கலாம். நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். சண்டையும் வரணும், அப்போதான் நல்லா இருக்கும். சண்டை வராமல் வெறும் ஜாலி மட்டுமே போயிருந்தாலும் ஒரு வெறுப்பாயிடும். ஸோ ஈகர்லி வெயிட்டிங். ரொம்ப சந்தோஷமாக இந்த டாஸ்க் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எப்படி போகுது அப்படின்றத லைவ்ல அப்பப்போ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. நன்றி வணக்கம் மக்களே. நன்றி வணக்கம். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.